ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கேரட் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தினமும் சாப்பிட்ற உணவுகளில் சேர்க்கக்கூடிய காய்கறிகளில் முக்கியமானதுன்னா கேரட்டு. கண்ணை பறிக்கிற வண்ணத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாமே உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுலையும் சிறப்பானதாக இருக்குது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற காய்கறிகளில் ஒன்றுனாலும் கேரட்டை சொல்லலாம். இந்த கேரட்டில் பல நன்மைகள் நிறைஞ்சிருக்கு. தினசரி கேரட் சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல கேரட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா உங்களுக்கு சிறந்த உணவு கேரட் தான். தினசரி கேரட் ஜூஸ் நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்ப உங்களால் உடல் எடையை ஈஸியாக குறைக்க முடியும். டைரெக்டாக நீங்கள் பச்சையாக கூட கேரட் எடுத்துக்கலாம். கேரட் இருக்குல்ல, அது ரொம்ப நேரத்துக்கு பசியை தூண்டாது. தேவையற்ற உணவுகள், அதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது கூட இதனால் தவிர்த்துக்கலாம். கேரட்டில் இருக்கக்கூடிய குறைந்த கலோரிகள் இருக்குல்ல, இது உடல் எடையை கூட்டாமல் நம்மளை நல்லா வச்சுக்க உதவும். உடல் எடையை கட்டுக்குள் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், உடல் எடையை குறைக்கிற முயற்சியில் இருக்கிறவங்களும் தினமும் கேரட் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுல கேரட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். அதிகமாக முடி கொட்டுறது, பொடுகு பிரச்சனை, இது மாதிரியான பாதிப்புகள் இருக்கிறவங்க கேரட்டை தினசரி உணவில் எடுத்துக்கலாம். கேரட்டில் அதிக அளவு நீர்ச்சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால உச்சந்தலையில் வறட்சி ஏற்படாமல் தடுத்து பொடுகு மாதிரியான பாதிப்புகளை தடுக்குது. இது முடி வளர்ச்சியையும் ஊக்குவிக்க உதவுது. கூந்தல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு கேரட் எடுத்துக்கலாம். ஏன்னா கேரட்டில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் இருக்குல்ல, இது தலைமுடியை வலுவாக மாற்றுறதுக்கும் முடி உதிர்வை தடுக்கிறதுக்கும் உதவுது. உங்களுக்கு அடர்த்தியான ஷைனிங்கான ஹேர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்டாயமா கேரட்டை உணவுல எடுத்துக்கோங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல கேரட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உடல்ல நோய் தொற்றுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்மளோட நோய் எதிர்ப்பு அமைப்பு ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த சுற்றுச்சூழல் பல காரணங்கள் காரணமாக நோய் தொற்றுகள் அதிகமாக பரவிட்டு வருது. இதை எதிர்த்து போராட போதுமான அளவு நோய் எதிர்ப்பு ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கணும். நீங்கள் உங்களோட உணவில் தினசரி கேரட்டை சேர்த்துக்கிறதன் மூலமாக இது நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்க செய்யுது. கேரட்டில் விட்டமின் சி மாதிரியான பல ஊட்டச்சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் இருக்குது. நீங்கள் தினைக்கும் கேரட் சாப்பிட்றப்ப அது உங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும். பருவ காலத்தில் வரக்கூடிய சளி, இருமல், காய்ச்சல், இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். சரும ஆரோக்கியத்துக்கு கேரட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அழகு சாதன பொருட்கள் மட்டும் போதாது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவும் உள்ளிருந்து நம்ம வெளியே அழகாக காட்டுறதுக்கு உதவுது. உணவின் மூலமாக தான் சரும ஆரோக்கியத்தை நம்ம நல்லா மேம்படுத்திக்க முடியும். தினசரி உங்களோட உணவில் கேரட் எடுத்துக்கிறதன் மூலமாக முகப்பரு, தோல் அரிப்பு, தோல் அலர்ஜி, வறட்சியான சருமம், கருவளையம், கரும்புள்ளிகள், இது மாதிரியான பாதிப்புகளை சரி செஞ்சுக்க முடியும். சருமம் சார்ந்த பாதிப்புகளை சரி செய்யறதுக்கு கேரட் அப்படிங்கிறது ஒரு சிறந்த உணவாக இருக்கு. சூரிய ஒளியால் ஏற்படுள்ள அந்த டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கும் கேரட் உதவியாக இருக்கும். சருமத்தை நல்லா க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு கேரட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டெய்லி ஒரு கேரட் சாப்பிட்டு பாருங்கள். ஒரு மாதத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகும். இதை நீங்களே உணர முடியும். பார்வை திறனை அதிகரிக்க செய்யறதுல கேரட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கண் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க தினைக்கும் கேரட் எடுத்துக்கலாம். கேரட்ல இருக்கக்கூடிய பண்புகள் இருக்குல்ல, இது கண் பிரச்சனைகளை சரி செய்ய உதவுது. கேரட் கண்களுக்கு சிறந்தது அப்படின்னு நான் சொல்லலைங்க, ஆய்வுகள் செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. மங்கலான பார்வை, பார்வை குறைபாடு, இது மாதிரியான பாதிப்புகள் இருந்துச்சுன்னா நீங்கள் தினசரி ஒரு கேரட் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேரட்டில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஆரோக்கியமான பார்வைக்கு அது உதவியாக இருக்கும். வயது முதிர்வு காரணமாக ஏற்படுள்ள அந்த பார்வை குறைபாடு ஏற்படுபவர்கள் கூட கேரட்டை தொடர்ந்து சாப்பிட்றதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோவில் கேரட் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் தினைக்கும் கேரட் சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.